ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மணி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ நம்ம மகாலிங்கம், என்ன சம்மந்தி, நீங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் உடனே மணி வந்து அமைதியாகவே இருக்காங்க. ஆஹா, இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். சீனு மாயா காதல போட்டு உடைச்சு விட வேண்டியதுதான். எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதும் உடனே நம்ம மணி வந்து சொல்லனாலும் எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து விக்கல் வர ஆரம்பிக்குது. ஐயோ, விக்கலாருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னதும் வேலைக்காரியும் ஓடி போய் நம்ம மகாலிங்கம் வந்து அவங்க சரக்கு வந்து மறைக்கிறதுக்காக அது வந்து ஒரு தண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் மகாலிங்கம் பதட்டப்படுறாங்க. ஐயோ, உனக்கு வேறு தண்ணி பாட்டிலே கிடைக்கலையா, வேறு பாட்டில் எடுத்துட்டு வா அப்படிங்கிறதும் இதில் என்ன இருக்கு சம்மந்தி, நான் இந்த தண்ணியை குடிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு மணி வந்து வேலைக்காரி கையிலிருந்து தண்ணி பாட்டில வந்து பறிச்சு குடிக்கலான்னு எடுக்கும்போது, வேணா சம்மந்தி, குடிக்காதீங்க, அது தண்ணியே இல்லை, ஒரு விதமான சோடா அப்படின்னதும், அப்பாடா, எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு, சோடா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு மணி வந்து மகாலிங்கம் இவ்வளோ சொல்லியும் தடுத்து நிறுத்தியும் கேட்காம அவங்க வந்து மடக்குன்னு குடிக்கிறாங்க. என்ன இது, தண்ணி மாதிரி தெரியல, படுபாவி பையிலே சரக்கு ஊற்றி வச்சிருக்கான், பரவாயில்ல, நாமளும் பாவச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னுட்டு மடக்குன்னு குடிக்கிறாங்க. சமந்தி, சூப்பராக இருக்கு இந்த சோடா, இந்த மாதிரி சோடா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னதும், அடட, இவன் நம்மளை விட ரொம்ப வீங்கி போய் கிடக்கிறவனா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு மகாலிங்கம் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சது. சரி சமந்தி, நான் சொல்ல வந்து முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னுட்டு நம்ம சீனுவும் மாயாவும் இருக்காங்கல்ல அப்படின்னுட்டு, எனது சீனு மாயாவா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்வதியிலிருந்து பத்மால இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வாய்க்கில இருந்து வராங்க. மாயாவும் சீனும் தான் அந்த வாராங்க அப்படின்னு நம்ம சாரு சொன்னதும் உடனே நம்ம சீனும் மாயாவும் உள்ள வராங்க. வாங்க மாப்பிள்ள, ஆமா எதுக்கு மாயாவோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், நாங்க போற வழியில கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அதான் பத்திரிக்கை எடுத்துட்டு வரோம் அப்படின்னதும் உடனே நம்ம பத்மா வந்து சீனு, சரிப்பா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா, இப்ப எதுக்கு என்ன தண்ணி அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சீனு கேக்குறாங்க. இங்க பாரு, உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா, இங்க பாரு, எதுக்காகவும் கூட மாயாவா அழைச்சிட்டு வந்த அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அம்மா, வேலை விஷயமா போனா அதான் மாயாவை கூட்டிட்டு போனா, அதுக்கு மாயா தான் உனக்கு கிடைச்சாலா, வேற யாரும் உனக்கு கிடைக்கலையா? டேய், உனக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுடா. மாயா யாருடா? மாயா ஏற்கனவே ஒருவனை காதலிச்சுன்னு இடையிலே விட்டுட்டு ஓடி வந்தவ, அது நீயா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களா? ஏன்டா இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல ஏதும் குழப்பம் வந்துருமோன்னு பயமா இருக்குச்சின்னு ஒழுங்கா நடந்துக்கும் என்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஆமா, என்னமா பேசிட்டு இருக்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து கோப்பட்டு பைத்தியக்காரத்தனமா பேசாதடா, இங்க பாரு, ஏற்கனவே அந்த மாயாவோட அம்மா ஓடி போனவ தானே, அதே மாதிரி கெட்ட பேர் அவ மூலமா வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் இது வந்து மாயா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சீனு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து மணி வந்து, பத்மா என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எதுக்கு இவ மாயா கூட போகணும் அப்படின்னதும், உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு சொல்லி மணி பத்மாவை தனியா அழைச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம சீனு, இங்க பாரு மாயா, தயவு செய்து நான் சொல்றத கேளு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சீனு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, நான் இங்கிருந்து பஸ் படிச்சு போயிடுறேன், இங்க பாரு, எனக்கு இப்படி இடையிலே விட்டுட்டு போற பழக்கம் கிடையாது, வா நான் ஒன்னு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னது. சீனு, இப்ப நீ எங்க கிளம்புற, பைத்தியமா உனக்கு, இங்க பாரு, நீ சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்க சீனு, இருந்து சாப்பிட்டுட்டு வா, நான் பஸ் படிச்சு போறேன் அப்படின்னதும், இங்க பாரு, எனக்கு முடியாது, நான் இருக்க மாட்டேன், என்னால முடியல மாயா, எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கிளம்பலான்னு எடுக்கும்போதும் மேல நின்று நம்ம பார்வதியும் நம்ம சாருவும் பார்த்துட்டு இருக்காங்க நடக்கிற கூத்தா. அப்பன்னு பார்த்து பைக் எடுக்கலான்னு எடுக்கிறாங்க சீனு. உடனே சாவியை வந்து எடுத்துடுறாங்க. மாயா, சாவியை கொடு அப்படின்னதும் உடனே ரெண்டு பேரும் கையை பிடிச்சி சாவியை வந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னோட வீட்டு முன்னாடி நின்று ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சாரு வந்து யோசிக்கிறாங்க. இங்க பாரு சீனு, பைத்தியக்காரத்தனமா பேசாத, அவங்க உன்னை என்னத்தை நினைப்பாங்க சீனு, தயவு பண்ணி நின்று சாப்பிட்டுட்டு போ, நில்லு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம பத்மா கிட்ட வந்து மணி வந்து, இங்க பாரு, நீ என்ன பெருசா பேசிட்டு போற, இங்க பாரு, நம்ம சீனுவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னதும் பத்மா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன உளறிட்டு இருக்கீங்க? உளரல, நான் நிஜத்தை தான் சொல்ல போறேன். இங்க பாரு, நம்ம சீனு வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம மாயாதா அப்படின்னது பத்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்ன சொல்றீங்க? நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் அப்படின்னுட்டு சீனு மாயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்கப்புறமா மாயா வந்து அவாய்ட் பண்ண விஷயம் இருந்து கல்யாணம் வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாங்க.
இருக்காங்க. இதுக்கிட்ட பத்மா சம அடிச்சாராங்க. எனக்கு இது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒரு வாட்டு கூட இது என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை, எங்க சொல்ல விட்டீங்க, அதான் காதலுக்கு இடமே இல்லாம பண்ணிட்டீங்களே, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாரு சீனும் மாயாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க, அதனாலதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இப்போ 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், அந்த சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னதும் பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு பத்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு, இங்க பாரு மாயா நீ ரொம்ப தப்பு பண்ற, விடு அப்படிங்கிறது சீனு. அப்ப நான் இன்னும் பழச மறக்கலையா, எப்படி எப்படி என்னால மறக்க முடியும், அல்ற குழந்தைகிட்ட சாக்லேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு, இங்க பாரு இந்த பாய்சனை குடி செத்தா எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி தான் உன்னோட பேச்சு இருக்கு அப்படிங்கிறது. எதுக்கு சீனு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோ சீனு அப்படின்னு மாயாவும் கெஞ்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்வதியும் சாருவும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பத்மா நேரா வீட்டுக்குள்ள வந்து, இங்க பாருங்க சம்மதி, வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசரமா கிளம்பணும், நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படிங்கிறது. என்ன சம்மதி, மாப்பிள்ளையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இல்ல அப்படின்னதும், இல்ல கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு, கல்யாணம் முடிச்சதும் நம்ம ஆறுதலா சாப்பிட்டுக்கலாம், நான் அவசரமா கிளம்பணும் அப்படின்னுட்டு பத்மார் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சீனு மாயா அவங்களும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தும் வராததுமா பத்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜானகி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து, அண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா, என்ன சொல்ற பத்மா, இங்க பாருங்க அண்ணி, அந்த மாயா வந்து காதலிச்ச பையன் யாருன்னு தெரியுமா, அவங்க யார கல்யாணம் பண்ண எடுத்தான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் உடனே ஜானகி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே நீங்களுமா, என்ன சொல்றீங்க, ஆமா மாயாவும் சீனுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க, அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ண போனாங்க, இப்போ குடும்ப கௌரவத்துக்காகவும் நம்மளோட நிம்மதிக்காகவும் தன்னோட காதலை வந்து புதைச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னதும் பத்மா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன அண்ணே, அப்பனா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன்ல, இங்க பாரு பத்மா நடந்தது நடந்து போச்சு, அவங்களே மறந்துட்டு வாழணும்னு நினைக்கும் போது எதுக்கு நீ தெரிஞ்சுட்டு பழசெல்லாம் கெட்டிட்டு இருக்க, இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு அப்படின்னு